ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆடி கிருத்திகை வாழ்த்துக்களோட வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கிருத்திகை அப்பன் வெற்றிவேலன் அருளும் ஆடி வெள்ளி துர்க்கை தேவி அருளும் என் கூட சேர்ந்து பாலா பிரதர்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு காலம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழணும்னு வாழ்த்திட்டு என்ன வீடியோட பாருங்கள். இன்றைக்கி காலையிலே சாமி கும்பிட்டாச்சு. என்ன பிரசாதம் முருகருக்கு நான் என்ன பிரசாதம் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், கொண்டக்கடலை, அப்புறம் பால் பாயாசம், அப்படியே வெத்தலை பாக்கு பழம் எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி சாமியை கும்பிட்டாச்சு. சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று எல்லோரும் வாழணும்னு நினச்சி வேண்டி நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்படியே அந்த பால் பாயசமும் கொண்டக்கடலையும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுதான் எங்களுக்கு காலையில் டிஃபன். மத்தியாலம் டைரெக்டாக நாங்கள் லெமன் சாதம் எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை அப்படியே பாலா பிரதர்ஸ் டேடிக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பாலாவுக்கு பெரிய பாலுக்குட்டிக்கு ஸ்கூல் ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஆஃப் டே தான் ஸ்கூலு. அதனால் அவனுக்கு லஞ்சு கிடையாது, ஒன்லி ஜூஸு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் தான். அப்படியே சாமி கும்பிட்ட லெமன் ஒன்று இருந்துச்சு, அதையே லெமன் ஜூஸ் போட்டு அவனுக்கு நட்ஸு வச்சு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. லஞ்சு கிடையாது, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் இவ்வளோ தான் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க டேடியை அனுப்பியாச்சு. அவங்க டேடியை அனுப்பிட்டு அனுப்பும் போதே வெளியில் கிளம்புறாங்க, பூக்காரக்க வந்துட்டாங்க. சரி, அப்படியே ரொம்ப நல்ல சகனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என் ஹஸ்பண்டே எனக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு தலைக்கும் பூ வாங்கிட்டு நான் அப்படியே சாமி கொஞ்சம் பூ வாங்கிட்டு அப்படியே போய் அவங்கள அனுப்பியாச்சு. அவங்க அப்பாவை அனுப்பிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் அனுப்பிட்டு பாய் சொல்லிட்டு உள்ளே ஒரே ஆட்டம் போட்டுட்டு கொஞ்சம் குட்டி தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தேன். தோசை கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போட்ட ஜூஸையும் கொஞ்சம் கேட்டாங்க, குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் செஞ்ச பிரசாதத்தில் கொஞ்சம் பாலா எங்கள் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி கொண்டுட்டு போய் ஸ்கூலுக்கு விட போயிட்டோம். ஸ்கூலுக்கு நான் கொண்டு போய் விடலை, பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விடுவாங்க. அவங்க வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் அப்படியே குட்டி பாலா நான் ஃப்ரெண்டு வீட்டில் விளையாட போகிறேன்ட்டு அங்கே விளையாடக்கு நின்னாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே விட்டுட்டு நான் ரிட்டன் பிரசாதம் ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்புறதுனால அவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிரசாதம் பேக் பண்ணல. அப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அவர் அங்கே போய் ஃப்ரெண்டு வீட்டில் டீ குடிச்சிட்ருக்காரு. டீ குடிச்சிட்டு அங்கே அவங்க கூட ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தார். நான் அப்படியே போயிட்டு கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. இல்லைனா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு தான் வருவோம். சரின்னு இங்கே வந்தால் பசிக்குது, எனக்கு பால் பாயசம் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் பால் பாயசத்தையும் குடிச்சிட்டு கோயிலுக்கு தேவையான தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து அப்புறம் நாங்கள் நெய் விளக்கு போடுறதுக்கு நெய், அகல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடையில் வச்சுட்டு நாங்கள் எப்போதும் ஒரு ரெகுலராக கோயில் கொண்டு போகிற கூடையில் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி அடைச்சிக்கிட்டு நாங்கள் வாங்கடா கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டார். அவர் வாங்கன்னு கிளம்பிட்டார். அவர் சந்தோஷமாக போகிறதச்சா என்ன பிள்ளை எவ்வளோ அருமையாக சாமி கும்பிட போதான்னு பார்த்தா டேரெக்டாக ஓடி போய் திரிவங்களுக்கு கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில் வச்சு. உடனே அந்த கடையில் போய் நின்னாச்சு. கடையில் போய் நின்றுட்டு எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு அந்த ஜாக்கி தான் பிடிக்கும், இந்த ஜாக்கி தான் பிடிக்கணும் அவர் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி வாங்கி கொடுக்கணும், கோயிலில் போய் அழுதுகிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போட்ட லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஜிபேயில் பே பண்ணிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போனால் ஒரே ஆட்டம் போட்டுகிட்டே போனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வாங்கியாச்சுன்னு வாங்கிட்டு அங்கே போயின்னா போன உடனே உட்காந்து அம்மா எனக்கு ஜூஸ் தாங்க அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே முருகன் அழகாக இருந்தார். அவருக்கு அர்ச்சனை ஆராதனை எல்லாத்தையும் சூப்பராக பார்த்தாச்சு. மனசு திருப்தியாக கந்த சஷ்டி கவசம் 6 முறை பாராயணம் பண்ணாங்க. நானும் அவங்க கூடயே சேர்ந்து பாராயணம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமிக்கு 6 அகல் விளக்கு போய் நான் ஏற்றியாச்சு. நான் வீட்டில் வச்சே வேண்டியிருந்தேன், என்னால் வீட்டில் வைக்க முடியாது, நான் கோயிலில் உனக்கு நேராக நான் ஏற்றுவேன்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க இந்த பாலமுருகனுக்கு தான் ஏற்றினேன். நான் ஏற்கனவே வேண்டியிருந்தேன் 6 அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றுறேன்னு. நெய் எல்லாம் கொண்டுட்டு போய் ஏற்றிட்டு அங்கே கோயிலில் அடுத்து துர்க்கையம்மனுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு அவசரமாக அதை முடிச்சுட்டு துர்க்கையம்மனுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துர்க்கையம்மனுக்கு எப்போதும் வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகுகால பூஜை நடக்கும். அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லா குட்டீஸும் உட்காந்து ஃபோனை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சுருக்காங்க. ஃபோனில் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு எல்லோரும் சாமி கும்பிடுறாங்க. என் குழந்தை மட்டும் ஓடி ஆடி விளாண்டுட்டே இருந்தது. நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில நிறைய குழந்தைங்களும் இதே மாதிரி ஓடுனுச்சு. அப்புறம் ஓடுனது பார்த்தோன்னே எல்லாருமே குழந்தை வச்சுருக்கவங்களாம் குழந்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நாங்களும் எல்லா பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு சாமி முன்னாடி எல்லாம் வச்சா ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பிரசாதம் கொண்டு வரேன்ட்டு வந்தாங்க. பார்த்தா அவங்க சாமிக்கு
வளையல் போட்டிருக்காங்க வீட்டில். உடனே அந்த வளையல் எனக்காக வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைச்ச வளையல் எனக்கு வளையல் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் கொண்டுட்டு பிரசாதம் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி வந்தவங்க சும்மா விட முடியுமா, நானும் அவங்களுக்கு பூ வச்சுட்டு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு தனியாக வளையல் வாங்கிட்டு வரேன். ஏன்னா நான் வந்து எப்போ இந்த வாரம் வளையல் வாங்கி வைக்கல சாமிக்கு, நெக்ஸ்ட் வீக் கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறதா பிளானு. அப்புறம் சரி வந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு குட்டீஸ்லாம் ஒரே ஜாலி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்டு சாக்கு வச்சு நாங்களும் செமையாக ஒரு டீயை போட்டு இஞ்சி டீ போட்டு நல்லா எல்லோரும் குடிச்சிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு நான் வீடியோ இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சூப்பராக செமையாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு. அவங்க எப்போ வந்தாலுமே ஈவினிங் தான் போவாங்க. நல்லா விளையாடிட்டு நாங்கள் இங்கே இருப்போம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்படி தான், உடனே வரமாட்டோம். போங்கடா டே கூப்பிட்டது ஒரு குத்தமாக போச்சடா அப்படின்னு அடித்து துரத்த வரைக்கும் இருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இன்னொரு பாப்பாவை கூப்பிட்டு வந்திருந்தனால உடனே கிளம்புது ஆகிப்போச்சு. அவங்க கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்பிட்டு நாங்கள் அப்புறம் ஜாலியாக போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் எந்த பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு மெசேஜ் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோலையும் உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.